ஸோ ஆட்மீ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த வெளில எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்போம். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. செல்ஃபில எடுத்தா எல்லாரும் கவர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல இருக்கும். போற எவனையாவது கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுக்க சொல்லலாம். அவன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க மாட்டான். ஏதோ ஒண்ணு கடமைக்குன்னு சொல்லி தட்டி குடுத்துட்டு போயிருவான். அது நல்லா இருக்காது. ஃபோன தூக்கிட்டு போயிடணும்னு பயம் இருக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோ நீங்க எடுக்கிறப்ப யாராவது அந்த குரூப்ல இருக்க ஒருத்தவங்க வந்து அந்த ஃபோட்டோவ வந்து எடுக்கணும். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு இடத்த மட்டும் விட்டு வச்சிருங்க. மத்தவங்கலாம் நின்னுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து ஃபோன புடிக்க சொல்லிட்டு, நீங்க போய் அங்க நின்னுக்கலாம். இப்ப நீங்க போய் அந்த எம்ப்டி ஸ்பாட் உங்களுக்கு ஒண்ணு விட்டுருப்பாங்கல்ல, அங்க போய் நின்னுட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இப்ப அது வந்து பேசிக்கா 2த்தையும் ஸ்டிட்ச் பண்ணிரும். என்ன அவ்வளதான். பண்ணுது அப்டின்னா, ஒரு முதல்ல எடுத்த ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு, 2வது ஃபோட்டோல உங்கள கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்து அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போகுது. ம். அவ்வளோதான். ஸோ இதுதான் அது பண்ணுது. ஆனா இட்ஸ் வெரி குட் ஃபீச்சர். நெறைய நேரத்துல கண்டிப்பா யூஸ் ஆகும். இம்ப்ளிமென்டேஷன் ஒழுங்கா இருந்துச்சு அப்டின்னா, ம். சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.